வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது கோடை வெயிலுக்கேற்ற ஒரு பானம். பானகம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். பானகம் தயாரிக்க நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை பார்ப்போம். ஒரு சுண்டைக்காய் அளவு, சுண்டைக்காயோட கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். புளி 10 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணி ஒரு 10 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் 5 எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி நான் வந்து பானை தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறேன். ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஊற்றுறத விட பானை தண்ணின்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தோல் உரித்து போட்டேன். சுக்கு வந்து இடிகளில் தட்டி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே போட்டோம்னா மசியாது, பிளேடும் வீணாகிடும், மிக்ஸி பிளேடும் வீணாகிடும். அதனால் நான் கொஞ்சமாக தட்டி எடுத்துருந்துருக்கேன். இது அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் நிறுத்திக்கலாம். சுக்கு பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாட்டு சர்க்கரையை நல்லா நம்ம கரைச்சிடுவோம். புளி கரைச்சி வச்சுட்டேன். சுக்கும் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இதையும் இதோடு போட்டுருவோம். கரைச்சி வச்ச புளியும் நம்ம இதில் ஊற்றிடலாம். 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 200 ml புளி தண்ணி ஊற்றிருக்கேன். 10 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டேன், பத்தலை. ஏலக்காய் பொடி பண்ணும்போது 2 ஸ்பூன் போட்டேன். அது இல்லாமல் 3 ஸ்பூன், மொத்தம் 15 ஸ்பூன். 1 லிட்டர் தண்ணிக்கு 15 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். சுக்கு ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கரைச்சி முடிச்சாச்சு. இப்போ டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் வடிகட்டி குடித்தாலும் குடிக்கலாம், அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம். இன்னும் தூசி எல்லாம் வாயில் கிடைக்காது. இந்த சுக்கு தூள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் வாயில் சிக்காது. நல்லா நைஸாக தான் ஆயிடுச்சு. லேசாக மிதக்குது. இப்படியே குடிக்கலாம். குழந்தைங்க விரும்பி குடிக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். சுவையான ஆரோக்கியமான கோடை காலத்துக்கேற்ற ஒரு பானகம். இந்த பானகம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த பானகம் நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.